பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ராஜா பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகிய திருக்குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே எங்களுக்காக பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த மரணத்தை மேற்கொண்டார். அமீன். பிசாசின் கிரிகள் எல்லாம் அவருடைய பரிசுத்த மரணத்தினாலே அளிக்கப்பட்டது. நன்றி ஆண்டவரே. ஜீவ பலியாக எங்களுக்காக உம்மை ஒப்பு கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். மரணத்தை எங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்டீரே, மக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தவராய் எங்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஆமீன். மனிதருடைய ஒவ்வொரு கால்கள், எங்கள் கால்கள் அனைத்தும் உமக்கு முன்பதாக முடங்குமே, மக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் தகப்பனே. நீர் ராஜாதி ராஜாவாக உயர்ந்திருக்கிறீர். எங்கள் கரங்கள் யாவும் உம்மை நோக்கி உயர்ந்து உம்மை துதித்து பாடும் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. இந்த மகத்துவமான கிருபைகளை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் என் ஆவியானவரே. இவ்வேளையிலும் கூட திருக்குமாரனுடைய வழியை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு ஒத்தாசை அருள் செய்வீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து நித்தமும் எங்களை போதித்து பரலோக வாழ்வை நாங்களும் சுதந்திரிக்கும்படியாக உம்முடைய சன்னிதானத்தில் வீற்றிருக்க இந்த பூமியிலே வாழ்கிற நாட்கள் எல்லாம் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களால் ஜீவிக்க அருள் செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. உமக்கு மகிமை உண்டாவதாக என் ராஜா. ஆமீன் தகப்பனே. இந்த நேரத்திலும் எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளருக்கும் ஆண்டவரே உம்முடைய தெய்வ பயம் உண்டாகட்டும் தகப்பனே. நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் உண்டு என்பதை உணர்ந்து ஆட்சி செய்யட்டும். அவருடைய சுயபுத்தியை சார்ந்திருக்காதபடிக்கு தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டவர்களாக கோடான கோடி ஜனங்கள் 143 கோடிக்கு மேலான ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை சுதந்திரிக்க கர்த்தர் அருள் செய்யுங்க. உடன் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு ஆட்சியாளரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்புங்க இயேசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற உன்னதமான பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ளே இறங்கட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. பொல்லாத கண்களுக்கும் பொல்லாத யோசனைக்கும் ஆண்டவரை முற்றிலும் எங்கள் தேசத்தின் ஜனங்களையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும். தேசத்தின் அதிபர்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொண்டு உமக்கு பயந்து ஜீவிக்க கிருபை தாங்க. ஆமீன் பிதாவே. தேவையில்லாத யுத்தங்கள் வன்முறைகள் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. ரட்சிக்க வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டே தகப்பன் இறங்குவீராக.
அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகள், பரிதவித்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்கி ஆட்கொள்ளுங்க. உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்துங்க. பாதுகாப்பை அருள் செய்யுங்க. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, வேளையில ஒவ்வொரு குடும்பத்தின் கணவன், மனைவி, பிள்ளைகளை தெய்வ சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வாதி தேவன் வேலி அடைத்தருளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாத கண்களுக்கு மறைத்தருளும். நீரே மத்தியஸ்தராயிருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராயிருந்து நீர் வழி நடத்தியருள வேண்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியாளர் முத்திரையை போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கொட்டிகள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய சேனையாய் எழும்பி மக்கென்று பிரகாசிக்க கிருபை தாரும். ஆமீன் தகப்பனே. பிசாசினுடைய சகல அக்கினி அஸ்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக தேவனுடைய பரிசுத்த அக்கினி ஜுவாலையாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமை உண்டாகட்டும். இவ்வேளையில் நம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாசி குடும்பங்கள் பேராய் நீர் ரட்சித்தருளுவீராக. ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. உம்முடைய திருநாம பூமியில் மகிமை அடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமீன் தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கூடான கொடி ஸ்தோத்திரங்கள். சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தொடுங்க. சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்க. பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா. ஆமீன் தகப்பனே. ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தயவாய் இறங்கி அவங்கள் குறை குற்றங்களை மன்னித்து ஜீவனை அருள் செய்யுங்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா. நமக்கு நன்றி அப்பா. ரட்சிப்பை ஒவ்வொரு மனுஷரும் சுதந்திரிக்க கிருபை தாங்க. இந்த ரட்சிப்பு இல்லாமல் ஆமீன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். இந்த கிருபையை, இந்த பாக்கியத்தை ஒவ்வொரு ஜனமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் புரிந்தருள வேண்டும். தடைகளை உடைக்கிற தேவனாக உடைய பிள்ளைகளுக்கு முன் செல்லுங்கப்பா. கரம் பிடித்து வழிநடத்துங்கப்பா. நீங்க போதிங்க. உங்க சத்தம் ஒவ்வொரு செவியிலும் கேட்கட்டும். ஆமீன். ஒவ்வொரு கடின இருதயங்களும் ஆண்டவர் உடைக்கப்பட்டு உடைய திரு வார்த்தைகள், உடைய வசனங்கள் இருதயத்தில் பதியட்டும். இது கடைசி காலம். ஆமீன். எழுப்பதின் காலம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. உடைய திருநாம மாத்திரம் மகிமையடைவதாக. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.